நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் ஒரு நல்ல நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்று நாம் கவனித்தோம், இயேசு உலகத்துக்கு வந்ததின் ஒரே ஒரு நோக்கம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை அடிப்படையாக நாம் கவனித்தோம். இயேசு வந்தது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. அதற்கு தேவை என்னவென்றால், பிதாவின் சித்தத்தை நீங்கள் நானும் நிறைவேற்ற வேண்டுமானால் வைராக்கியம் தேவை. zeal for God, கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியம்தான் மாற்றங்களை கொண்டு வரும் என்று கவனித்தேன். இதற்கு நான் உங்களுக்கு 4 கருத்துக்கள் நேற்று சொன்னேன். ஒன்று, தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்ன செய்யும்? உறவுகளை விட்டுவிட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்க விரும்பும். அதுதான் இயேசு செய்தார். 12 வயதில் அவர் ஒன்றை தெரிந்து கொண்டார். நான் எங்கே இருக்க வேண்டும்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்பதற்காக உலக உறவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் உன்னதரோடு இருக்க விரும்பினார். முதலாவது கவனித்தோம். 2ஆவதாக நான் ஒன்றை சொன்னேன், அவர் ஆலயத்தை சுத்திகரித்தார். அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவர் என்ன பண்ணிட்டுன்னு சொன்னால், ஆலயத்தை சுத்திகரிக்க வைத்தது. ஆலயத்தில் இருந்ததெல்லாம் காசுக்காரனுடைய காசு பலகைகள், ஆடு மாடுகள், புறாக்கள் இருந்தது. அதாவது வியாபார ஸ்தலமாக மாற்றி விட்டார்கள். நேற்று நாம் கவனித்தோம், 2 கப்பல் இருக்கிறது. ஒரு கப்பல் 1 தீமோத்தேயு 1:19 விசுவாச கப்பல், நீதிமொழிகள் 31:14 வியாபார கப்பல். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிறவர்கள் வியாபார கப்பலாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவை என்னவென்றால் விசுவாச கப்பல்கள் தான் தேவை. இல்லை என்றால் விசுவாச கப்பல், அந்த எமினையும் அலெக்சாண்டரும் எப்படி தங்கள் விசுவாச கப்பல்களை அழித்து கொண்டார்களோ அதே போல் இன்றைக்கு அழித்து கொள்ளுகிற அனுபவம். செல்வத்தை குறித்து நான் உங்களோட நான் சொன்னேன், ஐஸ்வர்யத்தினுடைய அபாயம், செல்வத்தினுடைய அபாயத்தை 7 கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ஒன்று, இயேசு ஆலயத்துக்கு குறித்த வைராக்கியம் அவரை உறவுகளை விட்டுவிட்டு உன்னதத்துக்கு அதிக முக்கியம் கொடுத்தார். 2ஆவதாக, ஆலயத்தை என்ன ஆகிடக்கூடாது? பொருளாசை பற்றி விடக்கூடாது, தேவனை பற்றிய அந்த மேன்மை தான் இருக்க வேண்டும். 3ஆவதாக நான் ஒன்றை சொன்னேன், இயேசுவின் வைராக்கியம் என்ன பண்ணிட்டுன்னா, அவரை எல்லாரும் போகிற தூரத்துக்கு அல்ல, அதை தாண்டி போக வைத்தது. அதனால்தான் அவருடைய உறவினர்கள் என்ன சொன்னாங்க? அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. இயேசுவின் வைராக்கியம் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு யூதனுக்கு மதம் சார்ந்த நிறைய கட்டளைகள் உண்டு, மதத்தின்படி நிறைய விஷயங்கள் நடக்கணும். ஆனால் இயேசு went beyond the law, சட்டத்தை தாண்டி அவர் போனார். அதுதான் அவருக்கு என்ன சொன்னாங்க? அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்ற வார்த்தைக்கு நான் சொன்னேன், he has gone too far, ரொம்ப தூரம் போயிட்டார். இன்றைக்கி வைராக்கியம் இருந்தால் என்ன பண்ணும்? சட்டத்தின்படி மாத்திரமல்ல, சட்டத்தை தாண்டியும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவது. 4ஆவதாக ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன், ஒரு காரியத்தை தொடங்குவது நல்லதுதான். வைராக்கியம் இன்றைக்கு தொடங்குகிறது, ஆனால் அதை முடிக்கும் வரை இயேசு ஓயவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நெருக்கப்பட்டாரே தவிர அவர் பின்வாங்கவில்லை. அடிக்கிறவர்களுக்கு தன் முதுகை மறைக்கவில்லை, பிடுங்குகிறவர்களுக்கு தன் தாடை மயிரை மறைக்கவில்லை, உமிழ்கிறவருக்கு தன் முகத்தை மறைக்கவில்லை. அவர் தமது முகத்தை கற்பாரியை போல மாற்றிக்கொண்டார் என்று கவனித்தோம். அப்படியானால் நீங்களும் நானும் இன்றைக்கு உலகத்திலிருந்து சபையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்றால் ஒரே ஒரு காரணம்தான், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இயேசுவின் சிந்தை என்னவென்றால், தேவனுக்காக காட்டுகிற வைராக்கியம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஏகு என்று ஒருவன் வருவான், அவன் சொல்லுவான், வா, ஒருவன் அழைக்கிறான், என்னோடு வா, நான் கர்த்தருக்காக பாராட்டுகின்ற வைராக்கியத்தை வந்து பார். என்ன செய்தான் என்றால், ஆகாபுடைய இனம் முழுவதையும் அவன் அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவதை உலகம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை அதுதான். 2ஆவதாக நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் சிந்தை 2வது படிக்க நான் கடந்து போகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு மனதுருக்கத்தை பற்றி இயேசுவில் இருந்த 2வது சிந்தை என்னவென்றால் மனதுருக்கம், கம்பேஷன். மனதுருக்கம், இதற்கு அடிப்படையாக நான் எடுத்திருக்கிற வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 18:33. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா? போதுமா? இயேசுவினுடைய சிந்தை 2வது தன்மையாக நான் கவனிப்பது அவருடைய மனதுருக்கம். இந்த மனதுருக்கம் என்பதற்கு ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள்.
மனதுருக்கம் என்றால் கம்பேஷன். இன்றைக்கு பொதுவாக மனதுருக்கம் என்றால் நாம் புரிந்து கொண்டிருப்பது என்ன தெரியுங்களா? மற்றவங்களுடைய பாடுகளை பார்த்து பரிதாபப்படுவது. ஐயோ பாவம் அப்படி சொல்கிறோம்ல, இதுதான் நாம் மனதுருக்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த மனதுருக்கம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது, சும்பதியோ. சும்பதியோ என்ற 2 வார்த்தைகள், அதில் தான் ஆங்கிலத்தில் சிம்பதி என்ற வார்த்தை வருகிறது. சிம்பதி என்பது ஒரு ஆங்கில வார்த்தை அல்ல, அது ஒரு கிரேக்க வார்த்தை. 2 கிரேக்க வார்த்தைகளின் கூட்டு. இந்த சும்பதியோ என்று சொன்னேனே, சுன் என்பதற்கு வித், உடன். பாஸ்கோ, பாஸ்கோவில் தான் பதியோ என்ற வார்த்தை வருது. பாஸ்கோ என்றால் சஃபர். மனதுருக்கம் என்றால் ஒருவனுடைய உபத்திரவத்தை பார்த்து பரிதாபப்படுவதல்ல, அவனோடு இணைந்து பாடுபடுவது என்ற அர்த்தம். இன்றைக்கி நாம் நிறைய பிரசங்கம் பண்ணுகிறோம், இயேசு உண்மையில் மனதுருகிறார், சிலுவையை சந்திக்க மாத்திரம் ஆயத்தமா இல்லை. இயேசு மனதுருக்கிட்டு சும்மா போயிடல, என்ன பண்ணார்? பாடுபடுகிறவனோடு தன்னை இணைத்து கொண்டார். ஆனால் நீங்கள் நான் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? மனதுருக்கம் என்று சொல்லுகிறோமே தவிர நம்முடைய அந்த கிறிஸ்துவின் சின்ன என்னவென்றால் அது சுன் பாஸ்கோ என்ற 2 வார்த்தைகள் அது சேர்ந்துதான் சும்பதியோ என்ற கிரேக்க வார்த்தை மனதுருக்கத்துக்கு. தமிழ் ஆங்கிலத்தில் அதை சிம்பதி என்று மொழியாக்கம் பண்றார்கள். கம்பேஷன் என்றாலும் சஃபர் டுகெதர் தான். காம் என்றால் டுகெதர், பேஷன் என்றால் சஃபரிங் என்ற அர்த்தம். கம்பேஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கும் அதே அர்த்தம் தான். சிம்பதியோ என்பது கிரேக்க வார்த்தை, அதுக்கு சமமான ஆங்கில வார்த்தை கம்பேஷன். 2க்கும் ஒரே அர்த்தம் தான், சஃபர் டுகெதர். அது சஃபர் வித் சம்படி ஹூ இஸ் சஃபரிங். யார் பாடுபடுகிறானோ அவனோடு இணைந்து பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் என்ன பேர்? மனதுருக்கம். வெறும் வார்த்தையில் சொல்லிட்டு போவதில்லை, இல்லை மேடைகளில் அலங்காரமாக பிரசங்கம் பண்ணிட்டு போறதுக்காக இயேசு மனதுருக்கத்தை சொல்லவில்லை. கிறிஸ்துவின் சிந்தை என்பது உடன் பாடுபடுகிற அனுபவத்தை சுட்டி காட்டுவது. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, பைபிளில் கம்பேஷன் என்ற ஆங்கில வார்த்தை 41 முறை இருக்கு. மனதுருக்கம் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கம்பேஷன் சொல்றாங்களே, அது 41 முறை இருக்கு. அதில் என்ன விசேஷம்னா 19 முறை அது பிதாவோடு சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. He speaks with Father the God. பிதாவாகிய தேவனோடு 19 முறை சொல்லப்படுகிறது அவர் மனதுருக்கம் உள்ளவர். 41 முறையில் 19 போயிட்டு அடுத்தது இயேசுவோடு 11 முறை சொல்லப்படுகிறது. புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு மனதுருக்கம் உள்ளவர் என்று it is written 11 times. ஆனால் மனிதனோடு சொல்லப்பட்டது வெறும் 4 முறை தான். மனிதனோடு சொல்லப்பட்டது the compassion மனதுருக்கம் என்பது only 4 times. அடுத்தது மனிதனுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது 4 முறை பைபிளில் இருக்குது. compassion it is given as command. 3 முறை மனதுருக்கம் இல்லை என்று கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். மொத்தம் 41 முறை பைபிளில் மனதுருக்கத்தை பற்றி சொல்லுகிறது என்றால் 19 முறை பிதாவை பற்றி, 11 முறை இயேசு. அதாவது 41ல் 30 பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டது, மீதி 11ல் மனிதர்கள் இறங்கினது. குறிப்பாக இளைய மகன் வரும்போது தகப்பன் மனதுருகி ஓடிப்பானாம் பார்த்தீங்களா, இப்படி 4 முறை வருகிறது. அடுத்தது 4 முறை என்ன? நீ மனதுருக வேண்டும் என்று கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. 3 முறை நீங்கள் மனதுருகவில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படின்னா மனதுருக்கம் என்பது இயேசுவின் சிந்தை அல்ல, பரலோகத்தின் தன்மையே அதுதான். கம்பேஷன், சிம்பதியோ என்றால் உடன் பாடுபடுவது, பரலோகத்தின் தன்மை, பரலோகத்தின் மேன்மை. சபை என்பது நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு புள்ளியை மையமாக கொண்டு 2 வட்டங்கள். ஒன்று சபை உள்வட்டம், வெளிவட்டம் பரலோக ராஜ்யம். 2க்கும் ஒரே மையம் தான் கிறிஸ்து. சபை ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள், ஒரு புள்ளியை கொண்ட 2 வட்டங்கள். இந்த புள்ளி யாரு? கிறிஸ்து என்றால் ஒன்று சபை, மற்றொன்று தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்குமானால் அதில் முக்கியமானது என்ன? கம்பேஷன், மனதுருக்கம். அப்படியான சபை என்னவா இருக்கணும்? மனதுருக்கம் இல்லாவிட்டால் அது கிறிஸ்துவை மையமாக கொண்ட சபை என்று சொல்லுவதற்கில்லை. ஏன்? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்பேஷன்? மனதுருக்கம், நாம் மற்றவங்க மேல மனதுருகிறோமே, மனதுருகுவதனால் நமக்கு என்ன லாபம் என்று நீங்கள் கேட்கலாம். சபையே 5 காரணங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். மனதுருகுவதினால் நீங்கள் நானும் பெறுகின்ற மேன்மை. சபைக்கு தேவன் மனதுருக்கத்தை கட்டளையாக மாத்திரமல்ல, அதை ஆசீர்வாதமாகவும் வைத்திருக்கிறார். நாம் வாசித்தோமே மத்திய 18ஆம் அதிகாரம் 34 வாசித்தீங்க, 34 வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
இந்த மனதுருக்கத்தின் மேன்மை என்னவென்றால், முதலாவது கருத்து, நாம் தேவனிடத்தில் மனதுருக்கத்தை பெற்றுவிட்டோம். நாம் பிறருக்கு மனதுருக்கத்தை காண்பிக்காவிட்டால் பெற்ற மனதுருக்கத்தை இழந்து விடுவோம். சபையே, இதை ஒரு எச்சரிப்பாகவே நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் நமக்கு மனதுருக்கத்தை காட்டியிருக்கிறார். அவருடைய மனதுருக்கம் தான் நம்மை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறது. எடுத்தது நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் பிறருக்கு மனதுருக்கத்தை காட்ட வேண்டும். இந்த மத்திய 18:33 முதல்ல வாசித்தீங்களே, நான் உனக்கு இறங்கினது போல நீனும் உன் ஊழியக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று கேட்டாரே. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இரக்கத்தை பெற்றவர்கள் பெற்ற இரக்கத்தை இழக்க வாய்ப்புண்டு. பாவம் செய்வதனால் அல்ல, மனதுருகாவிட்டால் பெற்ற இரக்கத்தை என்ன செய்ய முடியும்? இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 1,00,000 தாலந்து அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, 100 வெள்ளிக்காசை அவன் மன்னிக்க முடியலையே. முடிக்காத போது இயேசு சொல்லுகிறார், அந்த ஓமையில் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்கினது போல நீ இறங்காவிட்டால் உன் இரக்கம் மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியானால் சபையே, மனதுருக்கம் என்பது நாம் பெற்ற மனதுருக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் we have to show compassion to the one who is in need. தேவை உள்ளவனுக்கு நீங்கள் நானும் மனதுருக்கத்தை காட்டாவிட்டால் என்ன ஆயிடும்னா, நாம் பெற்ற மனதுருக்கம், நாம் பெற்ற மனதுருக்கத்தினால் பெற்ற மன்னிப்பு, நாம் பெற்ற பரலோகத்தின் மேன்மைகளை நாம் இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. முதல் காரணம், ஏன் நீங்கள் நானும் மற்றவர்கள் மேல் மனதுருக வேண்டும் என்றால், அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் ஏன் வர வேண்டும் என்றால், அது வராவிட்டால் பெற்ற இரக்கத்தை நாம் இழப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. நான் ஒருமுறை மனதுருக்கத்தை பெற்றுவிட்டேன், அவருடைய மன்னிப்பை பெற்றுவிட்டேன், நாம் பரலோகம் போயிட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா 1,00,000 தாலந்து மன்னிக்கப்பட்டவன் இருளுள்ள இடத்தில் போடப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியானால் சபை இன்றைக்கு மனதுருகாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் பெற்ற மனதுருக்கத்தை, அந்த மனதுருக்கத்தால் நாம் சபை பெற்ற மேன்மைகளை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இரண்டாவதாக, நாம் ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றாலே என்ன தேவைன்னா அந்த மனதுருக்கம். 1 பேதுரு 3 அதிகாரம் 8 கொஞ்சம் வாசிங்க. 1 Peter chapter 3 and verse 8. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மனதுருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. நல்ல கவனிங்க, நீங்கள் நான் யார் என்றால் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கென்றே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் என்பது உலக பொருள் அல்ல, உன்னதத்தின் மேன்மைகள். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதங்களிலாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய மேன்மைகள் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அது நீங்கள் என்ன உணர்வு இருக்க வேண்டும்? நான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கென்றே தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்த வேண்டுமானால் அதில் சில குணாதிசயங்கள் போட்டிருக்குது. 1, தீமைக்கு தீமை என்ன செய்யக்கூடாது? சரி கட்டக்கூடாது. நாம் அதை செய்ய மாட்டோம். நாம் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய சபையின் அங்கங்கள், அவருடைய சரீரத்தின் ஒரு உறுப்பு. ஆகவே நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஒருத்தன் அடித்தா திருப்பி அடிக்க மாட்டோம். ஒருவன் நமக்கு தீமை செய்தால் தீமை செய்ய மாட்டோம். ஆனால் அதில் இன்னொன்று போட்டிருக்குது, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செய்யாதன்னு போட்டிருக்கு. நாம் அதை செய்வோம். தீமைக்கு தீமை செய்யாத சபை உதாசீனத்தை, ஒருவர் என்னை அசட்டை பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் தெரியுங்களா? அடுத்த முறை அந்த ஆள் பிரைஸ் சொல்லட்டும், மூஞ்ச அப்படி திருப்பிட்டு போகிறேன் பாரு, கண்டிப்பாக செய்வோம். பார்க்காத மாதிரி போவோம்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சில இடங்களுக்கு கூட்டங்களுக்கு தேதி கேட்பாங்க, மாதக்கணக்கில் வருஷத்துங்களுக்கு முன்னாடி கேட்பாங்க. வாங்கிட்டு கன்வீனியண்ட்டாக மறந்துடுவாங்க ஆளுங்க. டேட்டை வாங்கினது இவருக்கு டேட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? டேட் இருக்குது, மீட்டிங் இருக்குது, ஒரு 50 பேர் கேட்பாங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேட் வேணும், இந்த டேட் வேணும். இல்லை, கொடுத்துட்டேன். ஆனால் என்ன ஆகும் தெரியுங்களா? மீட்டிங் கிட்ட வர வர நமக்கு சந்தேகம் வரும். அவங்க காண்டாக்ட் பண்ணவே மாட்டாங்க. கிட்ட வரும்போது டிக்கெட் புக் போகணுமே என்ன பண்ணுவோம்? அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு, அப்படியா நீங்கள் டேட் கொடுத்தீங்களா? இந்த டேட்டுக்காக, இது உங்களை சொல்ல என்ன சொல்கிறேன், டேட்டுக்காக எத்தனையோ ஊழியங்களை வேணான்னு தள்ளிட்டு இருப்போம். கடைசியில் அவங்க கேட்பாங்க, நீங்கள் டேட் கொடுத்தீங்களா? ஐயோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்குதே இப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போ மனசுக்குள்ளே எனக்கு என்ன வரும் தெரியுங்களா? மகனை இன்னும் ஒரு முறை நீ டேட் கேள்றா, அப்போ பார்த்துக்கிறேன் ஒன்ன.
வருமா வராதா? அதைத்தான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். நீ தீமைக்கு தீமை செய்ய மாட்ட, ஆனால் உன்னை அசட்டை பண்ணிட்டாங்கல்ல, என்ன பண்ணும் தெரியுங்களா? யூ வில் ஹேவ் த ஸ்பிரிட் டு இக்னோர் தம். அவனை அசட்டை பண்ண எனக்கும் தோன்றும் உங்களுக்கும் தோன்றும். கர்த்தர் அதை சொல்லுகிறார். நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள். ஆகினால் என்ன செய்யணும்? ஒருவனை ஒருவன் என்ன செய்யாத, அசட்டை பண்ணாத. இது கிறிஸ்துவின் சிந்தை, மனதுருக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த 1 பேர் 3:8 பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் ஒரே எண்ணம் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, மனதுருக்கம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை சொந்தப்படுத்த வேண்டுமானால், ஒன்று பெற்றதை இழக்காமல் இருக்க வேண்டுமானால் மனதுருக்கம் தேவை. இரண்டாவதாக நாம் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை சொந்தப்படுத்த வேண்டுமானாலும் என்ன வேண்டும்? மனதுருக்கம் வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் நானும் அதை சொந்தப்படுத்த முடியாது. எல்லாரையும் இக்னோர் பண்ணுவோம், எல்லாத்தையும் அசட்டை பண்ணுவோம், எல்லாரையும் போடா வாடான்னு தூக்கி பேசிட்டு இருப்போம். காரணம் என்னவென்றால், எரிந்து பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், தீமைக்கு நாம் தீமை செய்ய மாட்டோம், ஆனால் உதாசீனத்துக்கு என்ன செய்வோம்? யோசித்து பாருங்களேன். 4 முறை ஒருத்தர் பார்த்து பிரைஸ் லாட் சொல்கிறீங்க, அவங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்தான்னு வச்சுங்களேன். உங்களை கூட இருக்க என்னப்பா, அவனுக்கு பைத்தியமா, அந்த ஆள் தான் பார்க்காத மாதிரி போகிறான், ஓடி ஓடி போய் ஸ்தோத்திரம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்த்தா அவன் ஸ்தோத்திரம் சொன்னால் கூட பார்க்காம திரும்பி போவோம் தானே. மனதுருக்கம் இருந்தால் அதை செய்யாது. மூன்றாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். மனதுருக்கம் எதற்கென்றால், நீங்களும் நானும் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமானால், டு ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் இன் த லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நமக்கு தேவை மனதுருக்கம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் போட்டிருக்குது. அதற்கு அது சரியான மொழியாக்கம் அல்ல. அது கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்குது. ஷட் அப் பவல்ஸ் ஆஃப் கம்பேஷன். இருதயத்தை அடைத்து கொண்டு இருக்கிற, அதுக்கு என்ன போடுறதில்ல, மனதுருக்கம் என்ற அந்த பவல்ஸ் என்றால் குடல்கள். எதை அடைத்துக் கொள்ளுகிறாய்? மனதுருக்கத்தின் குடைகள். பவல்ஸ் என்ன பண்ற நீ? ஷட் அப், அடைத்துக் கொள்ளுகிறாய். யாருக்கு? ஒரு சகோதரனுக்கு குறை உண்டு என்று நாம் கண்டபோதும் என்ன செய்வோம்? நம்முடைய அது தமிழை போட்டு இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அல்ல, எதை அடைத்துக் கொள்ளுகிறோம்? நமது மனதுருக்கம் என்ற ஒரு வயிறு என்றால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, உருவாக்கக்கூடியது. அதை என்ன போல, எப்படி ஒரு கர்ப்பத்தை வயிற்றில் உருவாக்குறாங்க, அதே போல மனதுருக்கம் என்பது எங்கே வருவது? இருதயத்திலிருந்து உருவாவது. நாம் என்ன பண்ணுகிறோம்? அதை அடைத்து கொண்டால், வாசிமா, அவன்கிட்ட என்ன இல்லை? தேவ அன்பு அவரிடத்தில் நிலை கொண்டிருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, மனதுருக்கம் இருந்தால்தான் நீங்கள் நானும் தேவ இரக்கத்தை உள்ளவர்கள் என்று நாம் நிலைத்திருக்கிறோம். தேவ இரக்கம் நம்மகிட்ட இருக்குது, தேவ அன்பு நம்மிடத்தில் இருக்குது. ஆனால் நிலைத்து நிற்கிறோம் என்று எப்போ தெரியும் தெரியுங்களா? மனதுருக்கத்தை நாம் வெளிப்படுத்தும் போது மாத்திரம்தான். 4ஆவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். மனதுருக்கத்தின் மேன்மை என்னவென்றால், நரகத்துக்கு நேராக ஓடுகிறவனை பிடுங்கி எடுத்து, நரகத்தின் வாசலில் இருந்து நரகத்தை நோக்கி ஓடுகிற மக்களை பிடுங்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு திருப்ப வேண்டுமானால் மனதுருக்கம் அவசியம். யூதா 22ஆம் வசனம் வாசிங்க. புக் ஆஃப் ஜூட் verse 22. நீங்க என்ன செய்யணுமா? திருப்பி வாசிமா. பிறருக்கு என்ன செய்யணும்? இரக்கம் பாராட்டி அல்ல, மனதுருக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு என்ன செய்யணுமா? ரட்சிக்க வேண்டும். கவனிங்க, மனதுருக்கம் உள்ளவர்கள் தான் நரகத்துக்கு நேராக ஓடுறவனை பார்த்தா அவனுக்கு என்ன வரும்? ஐயோ, இவன் அழிவுக்கு நேராக போறானே, இவனை பிடித்து இழுத்து, அந்த அக்னியிலிருந்து இவனை பிடித்து இழுக்க வேண்டுமானால் என்ன தேவை என்று சொல்ல போனா, நீங்கள் நானும் அழைக்கப்பட்ட 3 அழைப்புகள். அதுல ஒரு அழைப்பு என்ன தெரியுங்களா? நரகத்துக்கு நேராக ஓடுகிறவனை பரலோகத்துக்கு நேராக திருப்புவது சபையின் அழைப்பு. அப்படியானால் மனதுருக்கம் ஏன் தேவை என்றால், நீங்கள் நானும் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால், நரகத்துக்கு நேராக, அந்த அக்னிக்கு நேராக ஓடுகிறவனை பிடித்து இழுக்க வேண்டுமானால், பாவம் செய்கிறவனை பார்த்தா நமக்கு கோபம் வரும், ஆனால் தேவனுக்கு என்ன வரும்னா மனதுருக்கம் வரும். ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9 22 23 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தான் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரத்தின் மேல்
தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினியின் பாத்திரத்துக்கு கர்த்தர் எதை காட்டுவாராம்? யாருக்கு காட்டுவார்? 2 பாத்திரங்கள். ஒன்று தேவன் மகிமைக்காக எத்தனம் பண்ணப்பட்டது, ஒன்று கோபாக்கினைக்கு எத்தனமாக்கப்பட்டது. இந்த 2 பாத்திரத்தில் கர்த்தர் யாருமே நீடிய பொறுமையாக இருப்பாராம். யாருக்கு தேவன் இரக்கத்தை காட்டுவாராம்? கோபாக்கினையின் பாத்திரத்துக்கு. கிருபையின் பாத்திரம் அவருடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டது. சில உபத்திரவங்கள் வழியாக போகலாம், சில பாடுகளை அனுபவிக்கலாம். ஆனால் God is very particular about the vessels, those who are running for wrath. அழிவுக்கு நேராக ஓடுகிறானே அந்த பாத்திரத்தை நோக்கி தான் கர்த்தர் என்ன செய்வாராம்? நீடிய பொறுமை, அந்த லாங் சஃபரிங். அவருடைய இரக்கம் எங்கே வெளிப்படுகிறது என்றால் கிருபையின் பாத்திரங்கள். அது மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டது தான். ஆனால் கர்த்தர் யாருக்கு கிருபையை காட்டுவார்? யார் மேல் இரக்கத்தை காட்டுகிறார்? யாருக்கு மனதுருகிறார் என்றால் அந்த கோபாக்கினியின் பாத்திரத்துக்கு. ஏன்னா அவன் விழுந்து போறானே, அவன் அக்னிக்கு நேராக ஓடுகிறானே. அப்படின்னா கம்பேஷன் என்பது தேவனிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு சபையே உங்களில் என்னில் இருந்தால்தான் அக்னியிலிருந்து அநேகரை பிடித்து இழுத்து பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக மாற்ற வேண்டுமானால் கம்பேஷன் இஸ் த மஸ்ட். 5வதாக ஒன்றை சொல்லுகிறேன். வேதம் அந்த மனதுருக்கத்தின் மேன்மையை சொல்லுவதற்கு 5வது காரணம் டு புட் ஆன் கிரைஸ்ட். கிறிஸ்துவை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டுமானால், சிந்தையில் மாத்திரமல்ல, பார்த்தவன் உடனே இவன் கிறிஸ்து என்று சொல்ல வேண்டுமானால் அதுக்கு அடிப்படை தேவை தெரியுங்களா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், பிரியர், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் மிக மிக விசேஷமான அதிகாரம். அதில் ஒவ்வொரு வார்த்தையில், ஒவ்வொரு எழுத்தில், ஒவ்வொரு எழுத்தினுடைய கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் அப்படியே உள் வாங்கி கொள்ள வேண்டிய வசனங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை நினைப்பூட்டுகிறேன். அதில் நீங்கள் நானும் கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டுமானால், கிறிஸ்துவனுடைய தன்மைகள் நமக்குள்ளே வர வேண்டுமானால் முதல்ல என்ன செய்யணும் தெரியுங்களா? 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், புட் டு டெத். சில விஷயங்களை என்ன செய்யணும்? 5 காரியங்கள் அதில் சொல்லப்படுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் there are 5 things mentioned. இந்த 5ஐயும் என்ன பண்ணணும்? ஈவு இரக்கம் இல்லாமல் தமிழில் அழித்து விடுங்கள்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா புட் டு டெத். கொச்சையா சொன்னால் சாவடின்னு அர்த்தம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையாக ஒன்று கவனிங்க. நாம் இன்றைக்கு பொருளாசை விபச்சாரத்தோடு எண்ணி பார்க்கவே மாட்டோம். விபச்சாரம் பாவம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பொருளாசை அதுக்கு சமமானது என்று யாருமே நினைப்பதில்லை. ஆனால் ஆவியானவர் விபச்சாரம், வேசித்தனம், இச்சைகளோடு சம்பந்தப்பட்டு எதையும் சொல்றா தெரியுங்களா? பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. காத்தலிக் சர்ச் போனாதாங்க விக்கிரகம் இருக்கும், இல்லை ஒரு ஹிந்து டெம்பிளுக்கு போனாதாங்க இருக்கும் நாம் சொல்றோமே. இன்றைக்கு உங்களுக்குள், நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயம், நமக்குள்ள விக்கிரகங்கள் இல்லையா? பொருளாசை இல்லையா? பொருளாசை என்பது என்ன? விக்கிரகம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த 5 என்ன செய்யணுமா? வாசிமா. இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற, நல்ல கவனிச்சிங்களா? இந்த 5 வெளியே இருந்து வராது, நம்ம அவயவங்கள் இருந்து தான் வரும். நமது சரீரத்தின் உறுப்புகள் இருக்கிற அங்கிருந்து தான் என்ன வரும்? இந்த 5ம் வரும். ஆகவே இதை என்ன செய்யுங்க? அழித்து போடு அல்ல, புட் டு டெத், கொண்டு விடு. ஈவு இரக்கமே காட்டக்கூடாது இந்த 5க்கும். இது முதல் படி. அடுத்தது 8ஆம் வசனம் வாசிமா. இப்பொழுதோ மறுபடியும் 5 சொல்லுகிறார். கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை என்ன செய்யணும்? முதல்ல உள்ளதை புட் டு டெத். இது என்ன தெரியுங்களா? புட் ஆஃப், தள்ளிவிடுங்கள். முதல்ல அழித்து விடுங்கள். அடுத்தது என்ன? அகற்றி விடுங்கள். அழிக்க வேண்டியது 5, அகற்ற வேண்டியது 5. அடுத்தது 12ஆம் வசனம் வாசிமா. உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், இது என்ன செய்யணும்? 5ஐயும் என்ன செய்யணும்? புட் ஆன், தரித்து கொண்டு.
3 அற்புதம் எளிதாக மனதில் வைத்துக் கொள்ளலாம். அழித்து விடு, அகற்றி விடு, அணிந்து விடு. தமிழ்லேயே நல்லா தான் இருக்கு. ஆங்கிலத்தில் சவுண்டிங்கே ரொம்ப நல்லா இருக்குது. புட் டு டெத், புட் ஆஃப், புட் ஆன். மிக எளிமையான வார்த்தைகள், எளிதில் மனதில் வைத்துக் கொள்ளலாம். கிறிஸ்துவை நீங்கள் நானும் தரித்து கொள்ள வேண்டுமானால் என்ன வேண்டும்? அந்த மனதுருக்கம் வேண்டும், அந்த கம்பேஷன் வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது? சொல்ல போனா அழிக்க வேண்டியதை அழிக்க வேண்டுமானால், அகற்ற வேண்டியதை அகற்ற வேண்டுமானால், அணிய வேண்டியதை அணிய வேண்டுமானால் தேவையான ஒன்று என்ன தெரியுங்களா? மனதுருக்கம். 5 கருத்துக்களை திருப்ப நினைப்பூட்டுகிறேன். மனதுருக்கம் தேவனுடையது, பரலோகத்தின் தன்மை. எழுதப்பட்ட 41 கம்பேஷன்ல 30 பரலோகத்தோடு நேரடியாக சொல்லப்பட்டது. 11 4 மனிதர்கள் காட்டினது, 4 மனிதர்கள் காட்ட வேண்டியது, 3 மனிதர்கள் காட்ட தவறினது. மொத்தம் 41 முறையில் 30 முறை பரலோகத்தோடு சேர்த்து எழுதப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, பரலோகத்தின் மந்த மனதுருக்கம் அது கிறிஸ்துவின் சிந்தை. அது எனக்குள் நமக்குள் இருக்க வேண்டுமானால், இருந்தால்தான் ஒன்று என்ன செய்ய முடியும்? பெற்றதை பேணி காக்க வேண்டுமானால், பெற்ற அந்த ரட்சிப்பை, பெற்ற அந்த மன்னிப்பை நாம் தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டுமானால் என்ன வேண்டும்? மனதுருக்கம் வேண்டும். மத்தேயு 18:34 சொன்னேன். இரண்டாவதாக 1 பேதுரு 3:8 சொன்னேன். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். மனதுருக்கம் இல்லாவிட்டால் அதை சொந்தப்படுத்த முடியாது என்று கவனித்தோம். 3வது, தேவனுடைய அன்பிலே நீங்கள் நானும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் எது வேண்டும்? மனதுருக்கம் வேண்டும். நமது மனதுருக்கம் என்ற அந்த குடல்களை நாம் அடைத்துக் கொண்டால் தேவ அன்பில் இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியாது. 4வதாக, அக்னிக்கு நேராக, நரகத்துக்கு நேராக ஓடுகிற ஆத்துமாவை பிடித்து இழுத்து அவனை பரலோகத்தின் பங்காளியாக மாற்ற வேண்டுமானால் தேவை மனதுருக்கம். 5வதாக, கிறிஸ்துவை நீங்கள் நானும் தரித்து கொள்ள வேண்டுமானால், இன்னும் சொல்ல போனால் மறுரூபம் ஆக வேண்டுமானால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாழும்போது மறுரூபமானால் தான் வருகையிலே மறுரூபம் ஆக முடியும். வாழும்போது மறுரூபம் ஆக வேண்டும். ரோமர் 12:2 வாசிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியதற்கதாய் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். வாழும் போதே தேவ சித்தத்தை சரியாக பகுத்தறிந்து நாம் அதன்படி வாழ்ந்தால் நம்முடைய மனம் மறுரூபமாகும். மனம் மறுரூபமானால் 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இப்போது பிள்ளைகளாக இருக்கிறோம். மனதில் மறுரூபமானவர்களுக்கு பேர் தான் பிள்ளைன்னு அர்த்தம். அடுத்தது, இனி எவ்விதமாயிருப்போம்? இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். இந்த உடல் மறுரூபமாயிடும். மனம் மறுரூபமாகாமல் உடல் மறுரூபமாக முடியாது. அப்படியான மனம் இன்றைக்கு மறுரூபமாக வேண்டுமானால் மனதுருக்கம் இருந்தால்தான் மனம் மறுரூபமாகும். அவன வருகையில் நான் வருவார், ஏசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சம் நோக்கி போயிடுவோம் சொல்லி பாடிட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் பரலோகத்தை நீங்கள் நானும் சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் மனதுருக்கம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. சரி, நான் இயேசுவின் சிந்தையில் அந்த மனதுருக்கத்தை அவர் வெளிப்படுத்தின சில இடங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். 1, அது என்னை கவர்ந்தவைகள். இயேசு மனதுருக்கத்துக்கு நான் சொன்னேன் 11 முறை இயேசுவை பற்றி எழுதப்படுகிறது மனதுருக்கம் உள்ளவர் என்று. ஆனால் நான் சில கருத்துக்கள் என்னை பாதித்தது. இப்படிப்பட்ட மனதுருக்கம் எங்கிட்ட வருமா? கேள்விக்குரிய ஒன்றுதான். இயேசுவோட வாழ்க்கையில் என்னை கவர்ந்த முதலாவது மனதுருக்கம் எங்கே என்றால் மார்க்கு 6ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை வாசிங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை. இயேசு ஊழியத்தை செய்ய வேண்டிய அவர் செய்தார். மக்கள் அவரை நெருக்கினார்கள். தேவையுள்ள மக்கள் அவரை எப்போதும் என்ன பண்ணாங்க? பீப்புள் ஆர் த்ராங்கிங். அப்படியே இடிக்கிற மாதிரி, மோதுற மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க ஜனங்கள். அவர் எப்போதும் இந்த மொய்த்து கொண்டிருக்கிறது போல ஒரு கூட்டம். ஸோ இயேசு சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, மறுபடியும் வாசிமா, அவர் சீஷர்களை நோக்கி, இயேசுநாதர் ரிட்ரீட் போகணும்னு சொல்கிறார். எங்கே போகணும்? வனாந்திரமான இடத்துக்கு தனித்து போய் சற்றே இளைப்பாறும்படி என்ன செய்வோம்? போவோம். இயேசுநாதருக்கு ரெஸ்ட்லெஸ் மினிஸ்ட்ரி, இயேசுவுக்கு ஓய்வற்ற ஒரு ஊழியம். மக்களுடைய தேவை. அந்த ஓய்வற்ற ஊழியத்தை இயேசு சொல்கிறார். ஒரு வனாந்திரமாக போய் என்ன செய்வோம்? இந்த ஜனங்கள் யார் கண்ணிலையும் படாமல் போய் கொஞ்சம் தனியாக உட்கார்ந்து கொஞ்சம் சற்றே இளைப்பாறுவோம். ஏனென்றால் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால்
என்ன இல்லை, சாப்பிடக்கூட இயேசுவுக்கு நேரம் இல்லை, சாப்பிடக்கூட நேரம் இல்லை. சமீபத்தில் ஒரு டாக்டர் தம்பதியினர், கணவனும் மனைவி 2 பேருமே டாக்டர்ஸ், அவங்க பையனும் டாக்டர். ஆனால் அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண், மொத்தம் 4 பேர் தான் வீட்டில். அந்த பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கிறா, பையன் டாக்டர் படிச்சுனா அவனும் டாக்டராக இருக்கான். அப்பா அம்மா 2 பேரும் லீடிங் டாக்டர்ஸ். அவங்க சொல்கிறாங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா, அவங்க காரில் போகிறாங்க இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்களே, ஓடும்போது கார்லேயே சாப்பிட்டுட்டு காருக்கு வெளியே அந்த விண்ட்ஷீல்டில் இறக்கி விட்டு என்ன பண்ணுறாங்களா, கையை கழுவுறாங்களாம். பின்னாடி வர பைக்கில் உள்ள மேலெல்லாம் விட்டு வந்து சண்டை போயிட்டான் ஒருத்தன். பார்த்தா காரில் போகிறது யாருன்னா பின்னாடி வந்தவனுக்கு சொந்தக்காரன் தான் டாக்டர். உன்னை பார்த்துட்டு நீங்களா சரின்னு போயிட்டாரு. அவர் சொல்கிறாரு, ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க, உட்காந்து சாப்பிட நேரம் கிடையாது. எங்கே சாப்பிட்றாங்க? காரில் சாப்பிட்டுட்டு கையை கார்லேயே கழுவி பின்னாடி உள்ளவன அபிஷேகம் பண்ணுறாங்க ஆளுங்க. அவன் ஓடி ஓடி உலகத்துக்கு சம்பாதிக்கிறான். ஆனால் இயேசு எதற்காக ஓடினார்? உன்னதத்துக்காக ஓடுகிறார். ஓய்வு வெளிச்சல் இல்லாமல் ஓடுகிறார். என்னல்ல, இளைப்பாற நேரம் இல்லை, மாத்திரமல்ல உண்பதற்கு கூட, சாப்பிட்றதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. வாசிமா. உடனே என்ன பண்ணாங்க? உடனே ஒரு தனியாக ஒரு படகு ஏறினாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எப்போவாவது நேரம் இருந்தால், உங்களுக்கு மனசில் விருப்பம் இருந்தால், இந்த பைபிளில் பின்னாடி 2-3 மேப் இருக்குது தெரியுங்களா? ஹலோ, இருக்குது தெரியுங்களா? அது எதுக்கு இருக்குன்னா பொட்டலம் கட்டுறதுக்கு. சரியா? யாராவது சர்க்கரை புளி கேட்டாங்கன்னா அதை கிழிச்சு அப்படி மடித்து கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். வேதத்தை வாசிக்கும் போது அந்த மேப்பையும் கம்பேர் பண்ணி படித்தீர்களானால் நிறைய விஷயங்களை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளலாம். சரி, போகட்டும். அந்த கலிலேயா கடலை பார்த்தீங்கன்னா இயேசு புறப்பட்ட இடம் அந்த கலிலேயா கடலுடைய மேற்பகுதி. ஏறக்குறை நம்ம ஸ்ரீலங்கா மேப் இருக்குது தெரியுங்களா, அதை அப்படி திருப்பி வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் கலிலேயா கடலுடைய ஷேப் இருக்கும். அந்த கலிலேயா கடலில் மேற்பகுதியில் இருக்கிறாங்க, இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. இங்கிருந்து அவர்கள் வனாந்திரத்துக்கு போக வேண்டுமானால் கடலை கடந்து அந்த பக்கம் போகணும். போனால் 4 மைல். இயேசு சொல்லுகிற இடத்துக்கும் இயேசு சொன்ன வனாந்தரத்துக்கும் எவ்வளவு தூரம்னா only 4 miles. கடலில் அவர்கள் போக வேண்டும், படகுல போக வேண்டும். ஜனங்கள் இங்கே ஒரு பெரிய கூட்டம், வருகிறவர் போகிறவர் அதிகமாக இருந்ததுனால இயேசு என்ன பண்ணுறார்? இந்த கூட்டத்தை தவிர்க்க விரும்புகிறார். சாப்பிட முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுக்க முடியல. ஆக என்ன செய்வோம்? வனாந்திரமான இடத்துக்கு தனித்து போய் சட்டையை இழப்பாருவோம், போய் சாப்பிடலாம்பா அப்படின்னு இயேசு என்ன செய்கிறார்? படகில் ஏறி, தனியாக ஒரு படகில் ஏறி என்ன பண்றாரு? இந்த 4 மைல் தூரம் அவர் கடல்ல பிரயாணம் பண்ணுகிறார். வாசிமா. ஐயா, ஜனங்களுக்கு நிற்கிறாங்களே, இயேசுநாத படகேற அப்படி போயிட்டாரு. புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம கூட்டங்கள் இது பெரிய இந்த குருசைட்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பிரசங்கியார் இங்கே வந்து என்ன பண்ணுவார்? பேசி கொண்டு இருப்பார். வல்லமையான பிரசங்கியார் பேசும்போது ஜனங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்படி மெழுகை போல் உருகிடுவாங்க இல்லையா. உருகினோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மீட்டிங் முடிஞ்ச உடனே இவர் எப்படியாவது இன்றைக்கு ஜெபம் பண்ணாமல் விடுறதில்ல, எப்படியாவது அவற்றிருந்து கொஞ்சத்தை உறிஞ்சி எடுக்காமல் இன்றைக்கி விட போகிறதில்லைன்னு நம்மால் காத்துட்டு நிற்பாங்க தெரியுங்களா. இவர் பிரசங்கம் பண்ணி முடித்தவொடனே என்ன பண்ணுவார் தெரியுங்களா? எல்லோரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடுறதுன்னா நிறைய பேருக்கு ஓடுற நேரம்னு அர்த்தம். கண்ணை மூடின உடனே அவங்களும் வீட்டுக்கு ஓடுவாங்க, இவரும் ஓடுவார். மொத்தத்தில் கண்களை மூடுவோம்ன்றதுக்கு காரணம் என்ன? இவரும் எஸ்கேப் ஆகிற நேரம், அவங்களும் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடுற நேரம். சரியா? என்ன பண்ணுவார்னா, இவர் பேசி முடிச்சுட்டு அப்படியே ஃபுல் ஸ்பிரிட்டில் அப்படி தூக்கி விட்டு என்ன பண்ணுவார்னா, கூட இன்னொருத்தர் வந்துட்டு ஒன்று ஹேலே லூயான்னு ஆரம்பிப்பார் தெரியுங்களா. அப்போ ஜனங்களுக்கு புரிஞ்சிடணும், டே தலைவர் எஸ்கேப் ஆறான்னு. இவர் என்ன பண்ணுவார்னா, பின்னாடி எப்படி போய் காரில் ஏறி அப்படி வந்தார்னா நம்மளால கிரவுண்டில் இப்படி ஓடி போய் காரை தடுத்துருவாங்க. அதே தான் இயேசுநாதருக்கு நடக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம ஊழியக்காரங்க இயேசுநாதர்கிட்ட தான் இதை கற்றுக்கொண்டாங்களோ இன்னும் தெரியல. கூட்டம் முடிஞ்ச உடனே ஜனங்களை கண்ணை முடிஞ்சு ஓடி போயிற வேலை. இயேசு ஜனத்தினுடைய நெருக்கம் சொல்லப்போனால் துரத்துகின்ற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திலிருந்து தப்பி என்ன செய்யணும்? அந்த பக்கம் போயிட்டா கொஞ்சம் சாப்பிடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இயேசு அப்படி போகும்போது ஜனங்கள் இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்களா? வாசிமா. எங்க ஓடுறாங்க? இயேசுநாதர் இப்படி படகுல 4 மைல் டிராவல் பண்ணா இவன் 10 மைல் சுத்தி வரணும். கடற்கரை ஓரமாக அவர்கள் ஓடி வந்தால் இட் இஸ் 10 miles. 4 மைல் இயேசுநாதர் போறதுக்குள்ள 10 மைல் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் கால்நடையாக ஓடி வந்து எந்த கூட்டத்தை தவிர்க்கணும்னு இயேசு படகு ஏறினாரோ அந்த கூட்டம் அங்க போய் நிற்குது. இயேசு என்ன ஆயிருக்கணும் பாருங்க. இயேசுவுக்கு கோபம் வரணுமா வேண்டாமா? காக்கா கூட்டமே
உங்களை தவிர்க்கத்தானே நான் படகு ஏறி இங்கே ஓடி வந்தேன், இங்கே வந்து கழுத்தை அறுக்கிறீங்களே. அப்படி தானே இயேசு சொல்லணும். அப்படி தானே செய்வோம். நீங்கள் நானும் அதுதானே செய்வோம். யாரை தவிர்க்கணும்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடணுமோ, நான் போகிறது 4 மைல் என்றால் இவன் 10 மைல் ஓடி வந்திருக்கான, கடுப்பு வருமோ வராதா? உங்களுக்கு தெரியும், படகுல போனால் மெதுவாக தான் போக முடியும், ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஜனங்கள் என்ன பண்ணா, ஓடி வந்தான்னு போட்டு கால்நடையாக ஓடி வந்துட்டானா. 4 மைலை இவள் டிராவல் பண்ணதுக்குள்ள 10 மைல் அவன் ஓடி. உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன். இந்த ஹோட்டல் அருணில் தங்கியிருக்கேன் இல்லையா, லிஃப்ட்டில் ஏறினாங்க ஒரு கூட்டம். 3வது ஃப்ளோர் போனால் லிஃப்ட்டில் ஏற முடியாத என்ன தெரியுங்களா, அவன் ஓடியே படிக்கட்டு இதுக்கு முன்னாடி அங்கே வந்து நிற்கிறான். எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம், எப்படி ஓடனான்னு தெரியல. யங் பாய்ஸ் ஒரு 13-14 வயசு ஆசாமியை லிஃப்ட்லேருந்து வெளியே வந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படா வந்து ஓடியே வந்துட்டேன் மேலே. இவெல்லாம் ஏசுநாதரை துரத்துன கூட்டம்னு நினைக்கிறேன். இயேசு யாரை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கூட்டம் அங்கே நிற்குது. வாசிமா என்ன பண்ணுறாங்க, இங்கே தவிர்த்த கூட்டம் அங்கே வந்து வாங்க ஐயா வாத்தியாரையா நிற்கிறான். இல்லை அவனும் ஒன்று. வாசிமா இயேசு ஒரு ஆமீன் சொல்லணுமே. திஸ் இஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஓடி வந்து 10 மைல் ஓடி வந்து நிற்கிறான், எரிச்சல் அடைய வேண்டும், ஆத்திரப்பட வேண்டும். ஆனால் ஏசு என்ன பண்ணா தெரியுங்களா, அவர்களை கண்டு ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி நம்மளை துரத்துறான்? ஒன்றை கண்டு கொண்டார், அவனுக்கு மேய்ப்பன் இல்லை, அவனை நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை உங்கள்கிட்ட என்கிட்ட திரும்ப திரும்ப ஜெபத்துக்கு ஓடி வரான்னு வச்சிங்களேன், திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனையை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு பைபிள் ஸ்டடி முடிஞ்சா இல்லை ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பஞ்சாங்கத்தை எடுத்துப்பாங்க, அந்த கதையே சொல்லுவாங்க. அவர் இப்படி பண்ணிட்டாங்க, இவர் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நிறைய பிரசங்கியாட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. பேசி முடித்த உடனே அந்த ஜனங்கள் வந்து பேசுவாங்க தெரியுங்களா, அப்போ ஊழியக்கார முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மந்தகாச புன்னகை இருக்கும். என்னத்தை தெரியுங்களா, ஒன்றும் காதில் ஏறலன்னு அர்த்தம். அவன் காரை அடைச்சிடுவான். இது லூஸுங்களுக்கு வேற வழி இல்லை, என்னத்தையாவது புலம்பிட்டு போய்டும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்னத்தம் தெரியுங்களா, உள்ள ஆத்திரம் இருக்குது. அந்த ஆத்திரத்தை காட்ட முடியல, தோத்திரம் சோத்திரம் சொல்லி அவனை தன்னை அடக்கி கொள்ளுகிறான். ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை, இதுங்களுக்கு இதுக்கு விட்டால் வேறு வேலையே கிடையாது. இந்த பிரசங்கம் பண்ணிட்டு அந்த டோட்டலாக எக்ஸாஸ்ட் ஆகி ஊழியக்காரங்கள் இறங்கி வரான் பார்த்தீங்களா, அப்போ போய் அவங்கள்ட்ட ஒன்றும் பேசாதீங்க, தயவுசெய்து பேசாதீங்க, அவங்களுக்கு காது கேட்காது. அப்போ ஏன்னா அவன் எப்போ விட்டா போய் எங்கே போய் உட்காரலாம், கொஞ்சம் மூச்சு விடலாம், அப்படி தான் இருக்கும். அதுதான் மனிதன். ஆனால் தேவனுடைய மனதுருக்கம் அது அல்ல. Jesus was totally exhausted. ஓய்வு இல்லை, சாப்பாடு இல்லை. இவனை தவிர்க்க போனால் அந்த கூட்டம் அங்கே நிற்குது. அங்கே நிற்கும் போது அந்த மனதுருக்கம் எப்படி செயல்படுது பாருங்க. ஏன் இப்படி என்ன துரத்துறான்? மேய்ப்பன் இல்லை. மேய்ப்பன் என்ன இல்லை? ஒன்று, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு ஆட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மேய்ப்பன் இருந்தால் தான் பாதுகாப்பு. There is no protection. ரெண்டாவது என்ன இல்லை? There is no provision. ஆட்டுக்கு சாப்பாடு போட ஆள் இல்லை. மூன்றாவது, ஆட்டிடத்தில் அன்பு காட்ட ஆள். There is no affection. திரும்ப சொல்லுகிறேன், இயேசு தேவையுள்ள ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறா? They have no protection, no provision, no affection. மேய்ப்பன் இல்லாத ஆடு என்றால் இந்த மூன்றும் இல்லாதவைகள். என்ன இல்லவனுக்கு? பாதுகாப்பு இல்லை. ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது பீறி எடுப்பதற்கு. புல் இல்லாத இடங்கள், தண்ணீரற்ற இடங்கள், பசியில துடிக்கிற ஆடுகள். மூன்றாவது, அதை அரவணைத்துக் கொண்டு அதன் பெயரை அறிந்து கூப்பிட்டு சொல்லுகிற மேய்ப்பன் அதற்கு இல்லை, அன்பு காட்டுவதற்கு ஆள் இல்லை. அதைத்தான் இயேசு பார்க்கிறார். தேவையுள்ள ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் என்ன செய்யும் தெரியுங்களா? அவர் துரத்தப்படுகிறார். அவருக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கிறான். அவருக்கு தேவை ஓய்வு, அவருக்கு தேவை சாப்பாடு. அந்த நேரத்திலும் இயேசுவால் என்ன செய்ய முடிகிறது? மனதுருக முடிகிறது. காரணம் என்னவென்றால் அவனுடைய நிலையை பார்த்து, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று அவர்களை பார்த்து இயேசு என்ன பண்ண தெரியுங்களா? அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கை எனக்கு இந்த இயேசுவோட நான் ஒரு ஊழியம் செய்யறதுனால எனக்கு இந்த கஷ்டங்கள் நிறையவே தெரியும். பேசி முடித்த பிறகு யாராவது பேசினாங்கன்னா எனக்கு என்ன தோணுன்னு சொன்னால், இவ்வளவு நேரம் இப்போ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று டீச் பண்ணியிருக்கிறோம், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கருத்தை திருப்பி கேட்பாங்க. இப்படி சொன்னீங்கள்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? கேளுங்க, நல்லது தான். இப்போ சாதாரணமாக ஒரு பிரசங்கியார் என்றால் ஜனங்கள் ஜெபிக்க வருவாங்க, ஒரு டீச்சர் என்றால் ஜனங்கள் கேள்வி கேட்க வருவாங்க. ஒரு பிரசங்கியார் என்றால் என்ன பண்ணுவாங்க? அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வல்லமை கிடைக்காதா, ஒரு சுகம் கிடைக்காதான்னு ஓடி வருவாங்க. ஆனால் ஒரு வசனத்தை போதிக்கிறவன் என்ன வருவான் தெரியுங்களா? they have so many doubts, நிறைய சந்தேகங்கள். அதை கொண்டு வரும்போது என்ன தோணும் தெரியுங்களா? இவ்வளோ நேரம் உயிரை விட்டு கத்துனமே,
இது ஜனங்களுக்கு புரியாமல் தானே உட்கார்ந்துருக்குது. மறுபடியும் அதே கேட்குன்னு ஆத்திரம் வரும். ஆனால் என் ஆண்டவர் இயேசுவை பார்க்க நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உங்கள்கிட்ட அந்த மனதுக்கு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை என்னை துன்பப்படுத்தினாலும் எனக்கு பொதுவாக என்ற கொஞ்சம் பொறுமை இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர், என் தகப்பன் ஒரு ஆசிரியர். நான் ஆசிரியராக வேண்டும்னு எங்கள் அப்பா விரும்பினாங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் தேவ கிருபையினால் என்னை வேறத்தை இன்னைக்கு டீச் பண்ணக்கூடிய ஒரு டீச்சராக கர்த்தர் என்னை மாற்றினார். அது கர்த்தருடைய மகிமை. ஆனால் என் ஆண்டவர் இயேசு அதை விட பெரிய டீச்சர். வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியாருக்கு இருக்க வேண்டிய பொறுமை என்ன தெரியுங்களா? போதிப்பதல்ல, புரிய வைப்பது. நாட் டு டீச் பட் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஆசிரியருடைய கடமை என்ன ஒன்று தெரியும். இந்த சில பிள்ளைங்களை பாருங்க, இங்கிலீஷ் வரவே வர சில பிள்ளைங்க ஜெபம் பண்ண வருவாங்க, அங்கிள் இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, எங்கே போச்சுன்னு தெரியல, அது வரமாட்டேங்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆங்கிலத்தை அவர்களுக்கு புரிய வைக்கலன்னு அர்த்தம். கணக்கு இன்னைக்கு ஹார்டாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? கணக்கை அவர்களுக்கு புரிய வைக்கல, அதான் அர்த்தம். A teacher has failed. ஒரு ஆசிரியர் தோற்று போயிருக்கிறாங்க. என்ன செய்யல? அவனுக்கு எந்த குழந்தைக்குமே புத்தி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அளவில் இல்லை, ஷார்ப்னஸ் ஒரே மாதிரி இல்லை. அவங்களுக்கு புரிகிற மாதிரி கற்றுக் கொடுத்தால், இயேசு அதைத்தான் கற்றுக்கொண்டார். இயேசு எடுத்தது மனதிற்கு என்ன பண்ண தெரியுங்களா? ஏன் இப்படி துரத்துறானுங்க? He can understand. ஆண்டவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்? மேய்ப்பன் இல்லை, பாதுகாப்பு இல்லை, சாப்பாடு இல்லை, மாத்திரமல்ல அரவணைக்க நாதி இல்லை. ஆனால் தானே என்ன துரத்திட்டு ஓடி வருது. அந்த சிந்தை உங்களுக்குள் எனக்குள் வர வேண்டும். இரண்டாவதாக நான் ஒன்றை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மத்தேயு 21:14 வாசிங்க. மத்தேயு 21:14. அப்பொழுது தேவாலயத்தில் குருடர்கள், சப்பானிகள், ஊனர்கள் என்ன பண்ணாங்க? அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். இரண்டாவதாக என்னை கவரக்கூடிய இயேசுவின் மனதுருக்கத்தை முக்கியமாக எப்பொழுது 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 அந்த வசனம் எப்படி ஆரம்பித்து எப்பொழுது? இயேசு கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது. 13ஆம் வசனம் என்ன வசனம்? கொஞ்சம் வாசிங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்றார். எப்பொழுது? எப்பொழுது? அவர் கோபப்பட மாட்டார், அவர் சாந்த சொரூபி. ஆனால் அவருடைய தகப்பனுடைய வீடு கல்வர் குகையாக மாற்றப்பட்டது இயேசு கோபத்தின். நேற்று சொன்னேன், உட்கார்ந்து சவுக்கை உண்டு பண்ணி எல்லாத்தையும் அடித்து துரத்தினாரு. துரத்தும் போது அதாவது இயேசு அப்படி சவுக்கை சுழற்றி கொண்டு இருக்கிறார். அடி அவன் போடா வாட எல்லாத்தையும் கவிழ்த்து கோபத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அப்பொழுது யார் வரான்? கூனன், குருடன், சப்பானி வந்த உடனே இயேசு என்ன பண்ணோம்? அந்த சவுக்கை இப்படி திருப்பி, நேரங்கட்ட நேரத்தில் வந்தீங்களா பலாருன்னு ஒன்று போட்டிருக்கணும்ல. நீங்கள் நானும் அதை தான் செய்வோம். யாரோ ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கும்போது யாரோ வந்து ஜெபம் பண்ண வந்து என்ன பண்ணுவோம்? தீவிரமாக சண்டை கோபமாக யாராவது வா ஓன்னு கத்திட்டு இருக்கணும்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் வந்து ஸ்தோத்திரம் ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன பண்ணுவான்? ஏண்டா அவருக்கு வேலையே தெரியாதா? நேரங்கிட்ட நேரத்தில் வந்து முதல்ல நம்ம கோவப்பட்டது அவன் பார்த்ததுக்கே நமக்கு கோவம் வந்துடும். நம்ம ரொம்ப சாந்த சொரூபின்ல பேர் வாங்கியிருக்கிறோம். இப்போ நாம் கோபத்தில் இருக்கும்போது இன்னொரு ஊழியக்காரனோ இன்னொரு விசுவாசியை நம்ம பார்த்துட்டா அதுவே நமக்கு கோபத்தை உண்டாக்கும். பார்த்து தொலைச்சிட்டான் பாரு. ஒன்று தெரியுங்களா? நாம் எல்லாரும் குற்றம் செய்யாதவர்கள் அல்ல, குற்றத்தில் அகப்படாதவர்கள், அவ்வளவுதான். நாம் குற்றம் செய்யாதவர்கள் அல்ல, குற்றம் செய்தும், இன்னும் சொல்லப்போனால் குற்றம் செய்து அகப்படுகிறவர்கள் யாருன்னு சொன்னால் எலி கோமாளி. நம்மளாம் யாருன்னா திறமைசாலிகள், கிரிமினல்ஸ். குற்றமும் செய்ய முடியும், குற்றம் செய்யாத மாதிரி நம்மை காட்டவும் முடியும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, நல்ல கவனிச்சிங்களா? இவன் யாரு? குற்றத்தில் அகப்பட்டவன். இந்த சகோதரர் யாரு? குற்றம் செய்து அகப்படாதவர், அவ்வளவுதான். யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பொய்யே சொல்லலையா? ரட்சிக்கப்பட்ட பிறகு சண்டையே போடலையா? ஊழியத்துக்கு வந்த பிறகு அக்கிரமம் பண்ணவே இல்லையா? எல்லாம் செய்து தான் இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யலைன்னா யார்ட்டையும் மாட்டலை. நான் திருப்பி யோசிப்பேன், இயேசுநாதர் யார்ட்டையும் நம்மளை காட்டி கொடுக்கல. அவருடைய இறக்கம் என்ன பண்ணிட்டு நம்மளை காட்டி கொடுக்கல. காட்டி கொடுத்தா எல்லாருமே இன்னைக்கு கையும் களவுமாக தான் பிடிபட்டு நிற்போம். அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் வந்தாலே கையும் களவுமாக. இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இவள் அகப்பட்டவள், நீங்கள்லாம் அகப்படாதவனுங்க, அதான் அர்த்தம். இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இவள் யார்?
கையுங்களமாக அகப்பட்டவர். நீங்க யாரு? திறமையாக தப்பித்துக் கொள்ள கற்றுக்கொண்டவர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், விபச்சாரம் என்றால் 2 பேர் வேணும்ல. ஒருத்தையை தானே பிடிச்சாங்க, ஒருத்தனை விட்டான்ல. கையுங்களவுமாக பிடித்தால் அந்த ஆணையும் சேர்த்தானே பிடிச்சிருக்கணும். யாரை விட்டுட்டாங்க அப்படின்னா, இவள் அகப்பட்டவள், இன்னும் அகப்படாத ஒருத்தர் இருக்கிறான்ல. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நான் இன்னைக்கு கோபப்படுகிறோம். அந்த கோபத்தில் என்ன இருக்கணும் தெரியுங்களா? தேவை உள்ள மக்கள் வரும்போது இயேசு கோபப்பட்டது அப்படி அவர் கோபம் அல்ல, வைராக்கியம். அது இயேசுவுக்கு இருந்தது அது கோபம் அல்ல, அவர் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை அவர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆலயத்தினுடைய எல்லாவற்றையும் அவர் மாற்றிக்கொண்டிருக்கும் போது, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நல்ல வார்த்தை, அவர் காசுக்காரன் பலகைகளை கவிழ்த்துன்னு போட்டுருக்கு தெரியுங்களா? அதுக்கு ஆங்கிலத்தில் he turned the table. he turned the table என்றால் காரியங்களை தலைகளாக திருப்புவது என்று அர்த்தம். காசுக்காரன் பலகையை கவிழ்த்துன்னு போட்டிருக்குத, அதுக்கு ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை he turned the table. turn the table என்றால் வரலாற்றை மாற்றுவது என்று அர்த்தம். நிகழ்வுகளை மாற்றுவது, நடக்கின்றவைகளை வேறு விதத்துக்கு அழைத்து செல்வது என்று அர்த்தம் ஆங்கிலத்தில். he turned the table. இயேசு ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு முறைமையை கர்த்தர் மாற்றுகிறார். அங்கே என்ன தேவைப்படுது? மீட்புக்கு தேவையான காசு, பலி செலவுக்கு தேவையான புறாக்கள், ஆடுகள், மாடுகள். இப்ப யார் வந்து விட்டார்? மெய்யான பலி இயேசு வந்து விட்டார். இனிமேல் ஆலயத்தில் என்ன வேண்டாம்? காசு வேண்டாம், வெள்ளி வேண்டாம் மீட்பதற்கு. அடுத்தது என்ன வேண்டாம்? ஆடு மாடுகள் வேண்டாம், பறவைகள் வேண்டாம். யார் வந்தாச்சு? மெய்யான பலியாகிய இயேசு வந்த பிறகு இதுக்கு தேவையில்லை. So he turned the table. இயேசு என்ன பண்றார்? அந்த பலகைகளை கவிழ்த்து போடுகிறார், மாற்றுகிறார், வரலாற்றை மாற்றுகிறார். தேவனுடைய திட்டத்தை அவர் அங்கே நிறைவேற்றுகிறார், இன்ட்ரோடியூஸ் பண்றார். அப்படி பண்ணும்போது யார் வராங்க? தேவை உள்ள மக்கள் வந்தால் இயேசு என்ன பண்ணார் தெரியுங்களா? அவரிடத்தில் கோபத்தை காட்டவில்லை, அவர் மனதுருகி என்ன பண்ணார்? அவர்களே சுகமாக்கினான் போட்டிருக்குது. இந்த சிந்தை சபையே உங்களுக்கும் எனக்கும். நாம் எல்லாரும் சூழ்நிலைக்கு அடிமைப்பட்டவர்கள் தான், சூழ்நிலைக்கு உட்பட்டவர்கள் தான். என்ன மேடையில் ஏசு மனதுகிறார், ஏசு அன்பா இருக்கிறன்னு சொன்னாலும் மனைவி பேசினா பலார் நடிக்கிற பாஸ்டர் இன்னைக்கு இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கும் ஊழியர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் தவறு செய்தால் போட்டு அடித்து துவச்சி காய போடுற பாஸ்டர்ஸ்லாம் இன்னும் இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பிரம்பை கையாளாதவன் தன் மகனே வகிக்கிறான் போட்டிருக்குது. பிரம்பை கையாளாமலே பிள்ளைகள் இன்றைக்கி நல்லா ஹேண்டில் பண்ணலாம். பிரம்பினால் அடிக்கணும். பிரம்பு அடிப்பதுன்னா லிட்டரலாக அடிப்பதல்ல, அவனை தண்டிப்பது, அவனை சரியான நிலைக்கு கொண்டு வருவது. அடிப்பதனால பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தன் இருக்கிறான், எதுக்கு அர்த்தம்? அடிக்கணும், அடிச்சுட்டு போடா, அடித்தவன் அப்படின்றான். அதை விட கேவலம் வேற ஒன்றும் இல்லை, அடித்தவன் நொந்து நூலாக போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? இப்படி கைத்தடி ஆடினுட்டான் அப்படின்னுவான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நாள் இதுதானே முடியும், பண்ணிட்டு போ ஹூன்னுவான். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக இந்த பெண் பிள்ளைகள் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. பசங்களாவது ஒரு முறை சொல்லுவான், அம்மாட்ட போய் சொல்லுவான், அந்த ஆளுக்கு அறிவே இல்லை, யார் அப்பாவுக்கு சொல்லுவான், அந்த ஆளுக்கு அறிவில்லை, ஒழுங்காக இருக்க சொல்லணுவான். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த நேரத்தில் அந்த அம்மா முகத்தெல்லாம் பார்க்கணும், ஒரு பிரகாசமாக இருக்கும். 30 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த ஆளுக்கு அறிவில்லைன்னு கண்டுபிடிக்குது, என் பிள்ளை 10 வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்டான் பாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அம்மாவுக்கு, ஜாலியாக பார்த்துட்டு இருப்பாங்க. பசங்களாவது ஒரு நேரம் ஏதாவது கக்கிட்டு போயிடுவான். இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்குது தெரியுங்களா, தங்கம். என்ன பண்ணு தெரியுங்களா? இந்த அம்மா என்ன பண்ணு தெரியுங்களா? பொம்பளை திட்டம், இருக்காடி, நாங்கள்லாம் இப்படியா வளர்ந்தோம், எங்கள் அம்மா இப்படியா வளர்த்தாங்க, எங்கள் அத்தை என்ன சொன்னாங்க, எங்கள் சித்தி, இந்த கதையெல்லாம் சொல்லும்போது பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அம்மாவை தவிர மீதி எல்லாம் பார்க்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அத்தை என்ன தெரியுங்களா? நீ என்ன வேணா கத்திட்டு போ, ஒரு லூசுக்கு பிள்ளையா பிறந்தம் பாருன்னு நினச்சிட்டு இருக்காது, ஒரு பைத்தியத்துக்கு பொண்ணா பிறந்தம் பாருன்னு அந்த மனசுக்குள்ள நினச்சிட்டு அம்மாவை தவிர மீதி. அம்மாவுக்கு இப்போ தான் கோவம் அதிகமாக வரும். இங்கே பாருடி, அடியான் பார்க்குது, இப்படி தான் பார்க்கும். ரொம்ப சின்சியராக பரலோகத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் உதாசீனப்படுத்துவது எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் இயேசுவில் இருந்த சிந்தை என்ன தெரியுங்களா? அவருடைய வைராக்கியத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது தேவை உள்ள மக்கள் வரும்போது என்ன பண்ணுறார்? அவர்களுக்கு மனதுருகி என்ன செய்தாராம்? அற்புதங்களை செய்தார். மூன்றாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், சுமை சுமந்து சோர்ந்திருப்போர். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 3 வசனங்களை வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை சரியான மொழியாக்கம் அல்ல. அது எப்படி இருக்கும்னா, பாரம் சுமந்து வருத்தப்படுகிறவர்களேன்னு இருக்கணும். அதாவது வருத்தப்படுறவன் என்ன செய்ய மாட்டான்? பாரம் சுமக்க மாட்டான். பாரம் சுமக்கிறவனுக்கு தான் என்ன வரும்? வருத்தம். நான் முதல்ல சொன்னது கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே. சோர்ந்து போய் சுமை சுமப்போம் நம்ம பைபிள் டிரான்ஸ்லேஷன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் இல்லை,
பாரம் சுமந்ததினால் வருத்தம். என்ன பாரம்? இயேசுல என்ன பாரத்தை சொல்றா தெரியுங்களா? தேவனை அறிகின்ற அறிவு தான் அந்த பாரம். மத்தேயு 11:28 நம்ம இன்னைக்கு கூட்டங்களில் பேசுகிறோம். வியாதி உள்ளவனே, பணப்பிரச்சனை உள்ளவனே, சமாதானம் இல்லவனே, எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் எதுவும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அது அல்ல வருத்தம். அதில் சொல்லப்பட்ட வருத்தம் என்ன தெரியுங்களா? ஆத்தும இளைப்பாறுதல் குறித்து இயேசு பேசுவார். நான் சாந்தமும் மனத்தாழ்வும் உள்ளவனாக இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் உனக்கு இளைப்பாறுதல் உடலில் அல்ல இளைப்பாறுதல். எங்க? மனதின் இளைப்பாறுதல் தான் இயேசு சொன்னார், உடலின் இளைப்பாறுதல் இயேசு சொல்லலை. அப்படின்னா அந்த பாரம் தான் என்ற பாரம் சுமந்து வருத்தப்படுகிறார் ஒருத்தன். அவனை இயேசு பார்க்கிறார். இவனுக்கு என்ன வேண்டும்? இவனுக்கு இளைப்பாறுதல் வேண்டும். ஏன் இவனுக்கு இளைப்பாறுதல்? அந்த மனதுருக்கு எப்படி வெளிப்படுது பாருங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால், நான் ஏற்கனவே முறைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், வழக்கம் போல் நீங்கள் மறந்துருப்பீங்க, நினைப்பு ஊட்டுகிறேன் உங்களுக்கு. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 3 விதமான கூட்டங்களை ஆவியானவர் சொல்லுவார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் முதல் 15 வசனங்களை பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானனை பற்றியதாக இருக்கும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், முதல் 15 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும் தெரியுங்களா? யோவான் ஸ்நானன். இன்னும் சொல்ல போனால் அவரை அறிந்து அறிவித்தவர் யோவான் ஸ்நானன். தாயின் கருவிலே 6 மாத கருவாக இருக்கும்போது மரியன்னை போய் வாழ்த்தின போது பரிசுத்த ஆவியினால் பிள்ளை என்ன பண்ணிட்டு உள்ள துள்ளி குறித்து என்ன சொல்லிட்டு, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வரவும். இயேசு மரியன்னையின் வயிற்றில் ஒரு கருவாக கூட இருந்திருக்க மாட்டார் அப்போ. ஆனால் 6 மாத கருவாக இருந்த யோவான் ஸ்நானன் என்ன பண்ணாரு? அந்த கற்பத்துக்குள் இருப்பது என்ன? என் ஆண்டவர் என்பதை தெரிந்து கொள்ள முடிஞ்சதில்லை, உலகத்துக்கே வரல. 6 மாத கருவாக இருக்கிற யோவான் ஸ்நானன் அந்த மரியன்னையின் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை பார்த்து என்ன பண்றாரு? என் ஆண்டவருடைய தாயார் இடத்தில் வரவும். அப்படின்னா he can identify Jesus even in the embryo stage. அந்த கருவாக இருக்கிற நிலையில் கூட இவருக்கு என்ன செய்ய முடியும்? இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். ஞானஸ்நானம் பெற்ற போது அவர் சொன்னார், நானும் இவரை அறியாதிருந்தேன், என்னை அனுப்பினவர் யார் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இறங்குவாரோ அவர்தான் மேசியா என்று உலகத்துக்கு அறிவித்து விடு. தாயின் கருவில் அறிந்தவர், யோர்தான் நதிக்கரையில் அறிந்தவர். ஆனா இப்ப என்ன கேட்கிறார்? வருகிறவர் நீர்தானா, இல்லை இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அறிந்தவர், அறிவித்தவர், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிவித்தவர். 15 வசனங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி தான். குறிப்பாக இயேசு சொல்லுவார், ஸ்திரீகளுக்குள் பிறந்தவன் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் அல்ல, ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் உள்ளவன் யோவானை காட்டிலும் பெரியவன். அப்படியானால் முதல் கூட்டம் யார் தெரியுங்களா? அறிந்தவர்கள், அறிவித்தவர்கள். ஆனா இயேசு வரும்போது அவங்களால என்ன செய்ய முடியல? இவர்தானா இல்லை இன்னொருத்தர் வரணுமா? அப்படின்னு அவனுடைய பாரம் என்ன தெரியுங்களா? நாலெட்ஜ் அபவுட் காட், தேவனை அறிகின்ற அறிவு அவங்கள்ட்ட இல்லை. 16ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான யூதர்களை பற்றி இருக்கும். அதில் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை பற்றி கருத்து சொல்லுவார். நாங்கள் குழல் ஊதினோம், நீ கூத்தாடலை. நாங்கள் சந்த வெளிகளில் உட்கார்ந்து பேசணும், நீ எங்களுக்கு ஏற்றாற்போட ஆடலை. இவன் போஜன பிரியன், மதுபான பிரியன் என்று இயேசுவை குற்றஞ்சாட்டினாங்களே. இவர்கள் யாருக்காக காத்திருந்தாங்க தெரியுங்களா? அவருக்காகத்தான் காத்திருந்தார்கள். சொல்ல போனா அவருடைய சொந்த ஜனம். ஒன்று யோவான் ஸ்நானன், அவரை அறிந்து அறிவித்தவருக்கும் அவரை பற்றி அறிவில்லை. 2வது அவருடைய வருகைக்கு காத்திருந்த மக்களுக்கும் என்ன செய்யல? அவரை பற்றிய அறிவு இல்லை. 3வது 20ஆம் வசனம் முதல் 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரது அற்புதத்தை பெற்றவர்கள். 20ஆம் வசனம் முதல் 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோரோசினை அவர் செய்த அற்புதங்களில் அநேகமானவைகளை கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினால இயேசு என்ன பண்ணார்? அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார்னு போட்டிருக்கோம். கோரோசினை, பெத்சாயிதாவை, கப்பர்நகூம் இவனுக்கு ஐயோன்னு இயேசு கடிந்து கொண்டாரே, அது 24ஆம் வசனம் வரைக்கும். கவனிங்க, 3 விதமான கூட்டம். ஒரு கூட்டம் அறிந்து அறிவித்தவர்கள், அவரை பற்றிய அறிவில்லை. அடுத்தது அவருக்கு சொந்தமானவர்கள், அவர் வருகைக்கு காத்திருந்தவர்கள், அவர்களுக்கும் அவரை பற்றிய அறிவில்லை. அவரது அற்புதத்தில் அநேகத்தை பெற்றவர்கள், ஆனாலும் அவர்களுக்கு அவரை பற்றிய அறிவு இல்லை. 25ஆம் வசனம் வாசிங்க. அந்த சமயத்தில் என்றால் இந்த சமயத்தில் தான் இந்த 3 விதமான கூட்டங்கள். யோவானுடைய ஆட்கள் வந்து கேட்கிறாங்க, வருகிற நீதானா, இன்னொருத்தர் வரணுமா? 2வது என்ன? யூதர்கள் சொல்றாங்க, இவன் போஜன பிரியன், மதுபான பிரியன் சொல்றாங்க. 3வது யார்? அற்புதத்தை பெற்று மனம் திரும்பாமல் போன கூட்டங்கள். அந்த சமயத்தில் பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே,
இவைகளை ஞானிகளுக்கு எவைகளை என்றால் தேவனை அறிகின்ற அந்த அறிவு இருக்கிற யாருக்கு மறைக்கப்பட்டது? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால். ஒன்று நல்ல கவனிங்க, தேவனை பற்றி அறிகிற அறிவு எப்படி கிடைக்கும்னா வேதத்தை வாசிப்பதினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வெளிப்பாட்டினால் தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். வேத வசனத்தை மாத்திரம் வச்சு நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்து கொள்ளணும்னு நினைத்தால் கேட்டால் சொல்லுவீங்க கர்த்தரை அறிகிறவர் எங்கே இருக்குன்னு சொன்னால் வேதத்தில் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவீங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவனை பற்றி அறிகிறது பைபிள் இருக்குன்னு போடல, அவர்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாலேஜ் அபவுட் காட், கர்த்தரை பற்றிய அறிவு வேதத்தை படிப்பதனால வராது. நிறைய வேதத்தை படித்தவங்கெல்லாம் வேதாந்திகளாக இல்லை, வேதவாந்திகளாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றான வேத வசனத்தின்படி அவன் ஒரு நாள் இடர மாட்டான். ஏனென்றால் தேவனை அறிகிற அறிவு வெறும் வேதத்தில் மாத்திரமல்ல, இது ஒரு எழுத்து தான். வெளிப்பாடு இல்லாவிட்டால், இது சாதாரண அச்சரிக்கப்பட்ட காகிதம் தான். தேவனுடைய வெளிப்பாடு இல்லாவிட்டால், யோவான் 6:63 இயேசு சொன்னார், நான் சொன்ன வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இது வெறும் அச்சரிக்கப்பட்ட காகிதங்கள் அல்ல, தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஜீவன். இது எப்படி உங்களுக்கு எனக்கும் சரியாக வெளிப்படும் என்றால் தேவனுடைய வெளிப்பாடு இல்லாவிட்டால் நீங்கள் நானும் வேதத்தை, நிறைய பேருக்கு வேதம் மண்டையில் இருக்கிறது, இருதயத்துக்குள்ள வரல, தலையில் இருக்க அறிவில் இருக்கிற வேதம் இன்னைக்கு உள்ளத்துக்குள்ள வர காரணம் என்னவென்றால் they have no revelation at all. வெளிப்பாடு வேற வசனத்தின்படி வந்தால் மாத்திரமே அந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் சுமை என்று சொல்லுகிறார். அந்த சமயத்தில் இயேசு சொல்லுகிறார், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கும் பேதைகளை வெளிப்படுத்தினபடியினால் உம்மை துதிக்கிறேன். தொடர்ந்து வாசிமா. இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. மிக அற்புதமான 27ஆம் வசனம், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவனும், இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜீசஸ் என்றான், ஜெகோவா விட்னஸ் என்றான், பைபிள் ஸ்டோரி, எத்தனையோ காரணங்கள் என்ன தெரியுங்களா? அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, அதான் பிரச்சனை. இந்த வேதம் தான் அவங்களும் வச்சிருக்காங்க, என்ன இல்லை அவங்களுக்கு? அந்த வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லாதனால தான் பிரச்சனை. வாசிமா. குமாரன் எவனுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறானோ அவனும் தவிர அறியான். இப்ப சொல்லுங்க, என்ன வருத்தம்? அது என்ன வருத்தம்? பணம் இல்லாத வருத்தமா? சந்தோஷம் இல்லாத வருத்தமா? வியாதியினால வந்த வருத்தமா? தேவனை அறிகின்ற அறிவு இல்லாதனால வருகின்ற வருத்தம். அப்படியானால் இயேசு இவனை பார்க்கிறார். இவனை யாரு? அறிந்தான், அறிவித்தான். இப்ப என்ன சொல்றான்? நீங்க தானான்னு கேட்கிறான். இன்னொருத்தன் யாரு? அவனுக்காக வருவேன் என்று எந்த ஊர்ல பிறப்பார், எந்த விதத்தை பிறப்பார், கண்ணியின் வித்தாக எல்லாம் சொல்லப்பட்டது. இந்த ஜென்மங்களுக்கு இன்னும் புரியலையே, இத்தனை அற்புதங்களை செய்த இன்னும் இவனுக்கு புரியலையே. அப்படி பார்க்கும்போது இயேசு ஒன்றை பார்க்கிறார், பாவம் இவனுக்கு என்ன இல்லை? தேவனை அறிகிற அறிவு இல்லை. அது எப்படி தான் வரும்? வெளிப்பாட்டினால் தான் வரும். ஆனால் தான் சொல்றாரு, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே நீங்க எல்லாம் எங்கிட்ட வாங்க. நீ என்ன பண்ணாத? அறிந்து அறிவிப்பதனால், கர்த்தரை அறிவிப்பதனால ஒருத்தருக்கு சரியான அறிவு வரும் என்று சொல்ல முடியாது. அவருக்கு சொந்தமான ஜனம் சபைக்குள்ள இருக்கிறேன், அதனால எனக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவு வரும் என்று சொல்ல முடியாது. மூன்றாவதாக, நான் அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் அதனால் அவர் அறிவேன் என்று சொல்ல முடியாது. except God revealed you, except God revealed himself to me. எனக்கு தேவன் வெளிப்படுத்தினால் மாத்திரமே. ஏசு அந்த கூட்டத்தை பார்க்கிறார், அறிவித்தான் இவன் தெரியலன்னு சொல்றானே, இவன் எனக்கு சொந்தமானவன் என்று சொல்லுகிறான், இவன் தெரியாதுன்றானே, இவன் என் அற்புதத்தை பெற்றான் என்ன தெரியாதுன்னு சொல்றானே. அப்ப இயேசு பார்க்கிறார், அவருடைய மனதுருக்கம் சொல்லுகிறது, இவன் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறான். என்னை தேடி 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 எத்தனை விதங்களில் தேடினான். என்ன செய்தான்? அறிவித்து பார்த்தான், சொந்தமான ஜனம் என்று சொல்லி பார்த்தான், அற்புதங்களை பெற்று பார்த்தான். அவனுக்கு எது வரல? அவரை அறிகின்ற அறிவு வரல. இயேசு சொல்லுகிறார், பாரம் சுமந்து வருத்தப்படுகிறவனே என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? ஆக்சுவலாக கோவப்பட்டிருக்கணும். இவ்வளவு பண்றிய யோவான் பார்த்து இயேசு கோபம் வந்திருக்கணும்ல. ஏண்டா, கருவில் இருக்கும்போது என்ன ஆண்டவர்னு சொன்னேன், ஞானஸ்தானம் பெற்ற போது என்னைவ தான் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னேன், இப்போ கேட்குறிய நீ தானே இல்லைன்னு வரணுமான்னு கேட்குறான். இயேசு கோவப்படணும் தானே? அவ்வளோ அற்புதத்தை பெற்றீங்களே. அவளை சபித்தார், ஆனால் என்ன சொல்றாரு? அவங்கள மாறாக திருப்பி பார்க்கிறார். ஏன் இப்படி செய்கிறான்? தேவனை பற்றி அறிகிற அறிவு அவனுக்கு இல்லை. அறிவு எப்படி வரணும்? வெளிப்பாட்டின் மூலமாக தான் வரணும். ஆனால் சொல்ல, என் நுகத்தை உண்மையில ஏற்றுக்கோ, அது உனக்கு என்ன இருக்கும்? லெகுவாக இருக்கும். ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? கிறிஸ்துவின் சிந்தையுடைய இரண்டாவது தன்மையை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முயற்சி செய்கிறேன். கம்பேஷன், மனதுருக்கம்,
மனதுருக்கம் என்பது சஃபர் டுகெதர். மனதுருக்கம் என்று ஒருவரை பார்த்து பரிதாபப்படுவது அல்ல, ஒருவரை பார்த்து ஐயோ என்று பதறுவது அல்ல, அவனோடு உடன் சேர்ந்து பாடுபடுவது. இயேசு செய்தது அதுதான். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு எனக்கு வேணும்னு சொன்னால் 3 நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டினேன். ஒன்று, இயேசுவோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று, அவர் தன்னுடைய மனதுருக்கத்தை காட்டினது. ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் ஊழியம் செய்கிறார். ஒரு கூட்டத்தை தவிர்க்க விரும்புகிறார். அதே கூட்டம் முன்னாடி வந்து நிற்குது. அப்போது இயேசு அவர்கள் மேல் மனதுருகினார். ஆலயத்தை சுத்திகரித்தார். சுத்திகரித்து கொண்டிருக்கும் போதே ஒரு கூட்டம் வந்து நிற்குது, எனக்காக ஜெபம் பண்ண. இயேசு மனதுருகினார். மூன்றாவதாக அவரை அறிவித்து அவருக்கு சொந்தமாயிருந்து அவர் அற்புதத்தை பெற்றும் அவங்களுக்கு தேவனை பற்றி அறிவில்லாத போது இயேசு அவர்கள் மேலே கோபப்படவில்லை, மாறாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள்லாம் எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று. அதை நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிப்போமா? கிறிஸ்துவில் இருந்த இந்த சிந்தையே என்னிலும் நம்மிலும் இருக்க கடவுது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கிறிஸ்துவின் சிந்தையில் ஒரு சின்ன ஒரு எள்முனை அளவாவது நாங்கள் தெரிந்து கொள்ள இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. வசனத்தை கேட்ட, வசனத்தை பிரசங்கித்த எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க தகப்பனே. உம்மை போல ஒரு மனதுருக்கம் உள்ளவர்களாய் தகப்பனே, பரலோகத்தின் அந்த மேன்மையை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் காட்ட உதவி செய்வீராக. பாடுபடுகிறவர்களோடு எங்களை இணைத்து கொண்டு நாங்களும் அவருடைய பாடுகளிலே பங்கு பெற, அவர்கள் பாடுகளிலே அவர்களுக்கு உதவியாக உறுதுணையாக நிற்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டுங்க. கிறிஸ்துவில் இருந்த இந்த சிந்தை என்னிலும் எங்களிலும் இருக்கட்டும். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.